அப்ப நம்பிக்கை எது மேல வைக்கணும்? எது கால வாராததோ, எது மாறாததோ அது மேல உங்க நம்பிக்கை வைக்கணும். எது மாறாதது? அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. மாறாது, மாறாதது. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம். 1:17 2:17 1:17 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் எங்க தொடங்குது தெரியுமா? எங்க தொடங்குது? 17 தொடங்குதா? வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்றும். கமா 17 தொடங்கல சார், 15 தொடங்குது சார். எங்க இருந்து தொடங்குது? 15 தொடங்குது. இப்போ ஒரு வாக்கியத்தை எங்க தொடங்கி கூட்ஸ் வண்டி மாதிரி எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கூட்ஸ் வண்டின்னு சொல்லக்கூடாது, பஃபே. போறவங்கள எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம அழைப்புன்ற ஒரு பேக்கேஜ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஓகே, நண்புக்குரியவர்களே, இது எப்படின்னா நல்லா பாருங்க. உங்க பிரெயினுக்கு ஏறிடுச்சுன்னா அப்புறம் அங்க இருந்து உங்க ஹார்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதான் நான் சொல்றேன். எத்தனையோ திருக்குறளை படித்தோம், ஆனால் அதனால ஒன்றும் சாரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பல குரல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் ஒழிய திருக்குறள் யூஸ் ஆகலை. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் இதை படிச்சீங்கன்னா சிலபஸே மாறாத ஒரு புக்கு இது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் படித்த சிலபஸ் இப்போ இல்லை, ஆனால் இது உங்கள் பேரன் வரைக்கும் இந்த மாறாது. மனப்பாடம் பண்ணுற தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அவர் உங்களை அழைத்ததினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எதன் மீது என்று எடுத்தேன் முதல் வாரம். அதாவது உங்கள் நம்பிக்கை அநேகருக்கு தங்கள் ஜெபத்தின் மீது, அநேகருக்கு தங்கள் நீதியின் மீது, அநேகருக்கு தங்கள் தசமபாகம் கொடுக்க என்பதன் மீது, அநேகர் பல காரியங்கள்ல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அது மேல எல்லாம் நம்பிக்கை வைக்காத. உன் நம்பிக்கைய உன்னை அழைச்ச அழைப்பு மேல வை. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் அழைச்சதுனால தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்ப உங்கள் நம்பிக்கையை நீங்கள் எங்கே வைக்க வேண்டும்? அழைப்பின் மீது வைக்க வேண்டும். ஏன் அழைப்பின் மீது வைக்க வேண்டும்? நீங்க ஜெபத்து மேலேயோ பரிசுத்தத்தின் மேலேயோ நீதியின் மேலேயோ வச்சா ஒரு நாள் இது இருக்கும், ஒரு நாள் அது இருக்காது. அப்ப இது மாறுச்சுன்னா உங்க நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். நான் நன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகையால் வியாதி எனக்கு வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஜெபிச்சிட்டீங்க, நம்பிக்கையோட இருக்கீங்க. அடுத்த நாள் திடீர்னு முழிச்சு பாக்குறீங்க 8 மணி, ஐயோ நீங்க ஜெபிக்கல, உங்க நம்பிக்கை போச்சு. இன்னைக்கு வியாதி வராதுனோ பிரச்சனை வராதுனோ உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா உங்க நம்பிக்கை ஒரு செயல் மேல வச்சிருந்தனால அந்த செயல் காலவாரிடுச்சு, உங்க நம்பிக்கையும் காலவாரிடும். அப்ப நம்பிக்கை எது மேல வைக்கணும்? எது கால வாராததோ, எது மாறாததோ அது மேல உங்க நம்பிக்கை வைக்கணும். எது மாறாதது? அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. மாறாது, மாறாதது. கர்த்தர் ஒருவனை அழைத்து விட்டால் அதுக்கப்புறம் மனசை மாத்திக்கவே மாட்டாராம், மாத்திக்கவே மாட்டார்.